ஹாய் மக்களே, இந்தியாவிலேருந்து கொரியர் வந்துச்சு. ஃபைனலி வந்துருச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ லிட்ரலி நான் வந்து இதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக வெயிட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இது இந்தியன் போஸ்ட்லேருந்து கட்டின டேகு. இது வந்து இங்கே கஸ்டம்ஸில் கட்டின டேக். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிஞ்சு வந்திருக்கிறது. 3 months நான் இதுக்கு இது பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ என்னையிலேருந்து தான் ஜூன் மந்த்லேருந்து ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் இந்தியா போகிற சுச்சுவேஷன் அமையும் அண்ட் ஸ்டாப் பண்ணிடுவேன். திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். இதே மாதிரியே ஒரு 2 months போச்சு. அண்ட் ஆகஸ்ட்டில் ஃபைனலி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கொரியர் சென்ட் பண்ண சொல்லிடலாம் அப்படிங்கிற மாட்டம் டெசிஷன் வந்து அம்மா அப்பாட்ட சொல்லி கொரியர் அனுப்ப சொல்லிட்டேன். அவங்களுக்கும் டைம் எடுத்துச்சு, ஏன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பணும்ல. ஸோ அதுக்கு டைம் எடுத்துச்சு. அண்ட் ஃபைனலி ஆகஸ்ட் எண்டில் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு இன்றைக்கி என்ன டேட்? எஸ், செப்டம்பர் 12. கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு எனக்கே சத்தியமாக தெரியல. கஸ்டம்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 weeksக்கு வச்சுருந்தாங்க. இதை போன மண்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே ஆகுது. கிட்டத்தட்ட 2 weeks ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம்ஸில் தான் இருந்துச்சு. ரீசன் சொல்லவே இல்லை. ரீசன் தெரிஞ்சால் எனக்கும் யூஸாக இருக்கும் உங்களுக்கும் சொல்கிறதுக்கு. ஸோ ரீசன் சொல்லலை, பட் ஃபுல்லாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியா போஸ்டல் வந்து கட்டின டேகு. அதெல்லாம் பிரித்து செல்லோ டேப் எல்லாமே பிரிஞ்சிருக்கு. ஈவன் இந்த நடு செல்லோ டேப் எல்லாத்தையுமே பிரித்து உள்ளுக்குள்ள பார்த்துட்டு இது வந்து இங்கே லக்சம்பர்கில் வந்து போட்ட டேகு. ஸோ அதனால் கொடுமையாக தான் வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு ஆனதில்லை. இது வரைக்கும் 3 வாட்டி எனக்கு கொரியர் வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி டிலே ஆனதும் கிடையாது, பிரித்ததும் கிடையாது. எதுனாலன்னு எனக்கு தெரியல. மேபி ரீசன் தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் அனுப்புறதுக்கும் சரி, ஈவன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் சரி. என்னன்னு சொல்லவே இல்லாமல் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் கஸ்டம்ஸ்க்கு வந்து போஸ்டல் மூலமாக தான் நான் கால் பண்ணேன். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்கும்போது சம் செல்லர்ஸ் வந்து சொல்லணும், கஸ்டம்ஸில் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னாங்க. என்ன சொல்லணும், ஏது சொல்லணும்னா, இல்லை சென்டர் தான் வந்து கஸ்டம்ஸில் பேசணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்பா வந்து போஸ்டலில் போய் ஃபஸ்ட்டு நாள் பேசினார். அவங்க வந்து சென்னைக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஓகே கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் கழித்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 நாள் கழித்து நேற்று வெனஸ்டே போனாங்க. வெனஸ்டே போனாங்க. ஸோ போனதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மேலே ஹையர் மேனேஜர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவர் வந்து கொஞ்சம் பேசி ஒரு வழியாக வந்து பார்சலை வந்து கஸ்டம்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. நேற்று தான். ஸோ நேற்று ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி கையில் வந்துடுச்சு. ஃபைனலி வந்துடுச்சு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணாமே இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா அவ்வளோ நடந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் இருக்குது, அதனால் ஈஸி தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. சீரியஸாக சொல்லணும்னா இது வரைக்கும் பார்சல் வந்து இவ்வளோ ரணக்கொடூரமாக வந்ததே கிடையாது. இந்த வாட்டி எனக்கு கொரியருக்கே இதாக ஆயிடுச்சா என்னன்னு தெரில. பேட் லக் மாதிரி தான். பாருங்கள், டேக்லாம் பிரிச்சிருக்கிறதுனால நான் மேலே நாட் மட்டும் தான் பிரித்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக திறக்கிற லெவலுக்கு இருக்குது. ஏன்னா செல்லோ டேப் எல்லாத்தையும் ஆல்ரெடி கஸ்டம்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக இருக்குது. அண்ட் ரீசன் சொல்லியிருந்தா
மேபி ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டே சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து மேலாக்க வந்து கிஷனுக்கு வந்து இந்த ஸ்பைடர் மேன் பொம்மை தான் வச்சுருக்கதா சொன்னாங்க. ஸோ பார்த்துட்டு அதே மாதிரி வச்சுருக்காங்க பொழுது. ஓப்பன் பண்ணி பார்த்தாங்களா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் மேலே ஸ்பைடர் மேன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபுல்லாக கலைக்கலை அப்படிங்கிற மாட்டம் சொன்னாங்க. ஸோ அப்போ கலைச்சி பார்க்கலங்கிறது மட்டும் தான் தோணுது. பட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இது வந்து கிஷனுக்காக வந்தது. கிஷனுக்கு வந்து இப்போ ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஸ்பைடர் மேன் வந்து இப்போ ரொம்ப அவனுக்கு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ஸ்பைடர் மேன் அப்படின்ட்டு தான் இருக்கான். ஸோ பர்த்டேக்கு வந்து அவன் வந்து ட்ரெஸ் எப்படி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் வீட்லேயும் சரி சென்னையிலையும் சரி என் மாமியார் மாமனார் கேட்டபோதும் சரி ஸ்பைடர் மேனுன்னுட்டு இருந்தான். ஆக்சுவலாக ராஜீவ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாமாட்ட வந்து ஸ்பைடர் மேன் பொம்மை போட்ட ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து கொடுக்க சொன்னாங்க. ஆனால் என் மாமா வந்து என்ன நினச்சாரு தெரில, ஸ்பைடர் மேன் பொம்மையும் வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட காமிச்சாரு, ஸ்பைடர் மேன் பொம்மைன்ட்டு. நான் சொன்னேன், இங்கே நிறைய பொம்மை இருக்குது மாமா, ஸோ அதனால் மெட்ராஸ்லேயே இருக்கட்டும், வந்தால் அவன் அங்கே விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் இல்லை, ஸ்பைடர் மேன் இதுங்கிறதுனால அனுப்பிச்சுட சொல்லி ராஜீவ் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஸ்பைடர் மேன் பொம்மை கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டேக்கு வந்து இது ஒவ்வொருத்தவங்களும் ஆக்சுவலாக பர்த்டேக்கே வந்திருக்க வேண்டியது. அதுக்காக தான் இந்த பார்சலே மேக்ஸிமம். ஆகஸ்ட் 11th வந்து கிஷன் பர்த்டேக்காக. ஸோ எங்கள் வீட்டிலேருந்தும் சரி மாமனார் மாமியார் வீட்டிலேருந்தும் சரி பர்த்டேக்கு கிஷனுக்கு நிறையா உள்ளுக்குள்ளே சர்ப்ரைஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இதுதான். ஈவன் இப்போ பார்சல் வந்தோடனே கேட்டான், ஓப்பன் பண்ண எனக்கு ஸ்பைடர் மேன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அவனுக்கான ஸ்பைடர் மேன் வந்துருச்சு. கிஷன் ஸ்பைடர் மேன் வந்துருச்சு. ஸ்பைடர் மேன் அப்படிதான் செய்வாங்களா? உன் ஹைட்டில் பாதி இருக்குடா அந்த ஸ்பைடர் மேன். இல்லை மசிலா? நான் இனிமேல் தான் பிரிக்கணும். ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு உனக்கு நீ ஸ்பைடர் மேன் தானே ஃபஸ்ட்டு கேட்ட, அதனால் ஃபஸ்ட்டு மேலாக்க ஸ்பைடர் மேன் தான் வச்சுருக்கதா சொன்னாங்களே அம்மாச்சி. ஸோ ஸ்பைடர் மேன் வந்துருச்சு. இது யார் வாங்கி கொடுத்தா ஸ்பைடர் மேனை? ஸ்பைடர் மேன் யார் வாங்கி கொடுத்தா? ஏய், ஐயா அப்பத்தா தானே வாங்கி கொடுத்தாங்க. உன் பர்த்டேக்காக. ஸோ அவனுக்கான ஸ்பைடர் மேன் தான் இது. அது கிடச்சிருச்சு. அவர் வந்து அதனால் சந்தோஷமாக கிளம்பிட்டார். ஸ்பைடர் மேன் கிடச்சோன்னே அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ அடுத்தது என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பெரிய இதுவாக வந்திருக்குங்க அட்டைப்பெட்டி ஃபுல்லாக. பட்டை பிரித்து பார்த்திருக்கிறார்களா தெரியலை. பட்டை தானே இருக்கிறது. பார்ப்போம் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குதுன்ட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு என்ன பேண்ட்டுன்னு தெரியலையே. என்னோட தான் இருக்கணும் கண்டிப்பாக. இது ஆமாம், இது எனக்கு ஒரு 4 செட்டு பேண்ட் போட்டிருந்தேன். அந்த பேண்ட்டோட இதுன்னு தான் நினைக்கிறேன். இது அண்ட் பர்பிள் அண்ட் ப்ளூ 4 5 எஸ் பிளாக்கு. ஸோ 4 செட் ஆஃப் பேண்ட்டு வந்து நான் போட்டிருந்தேன். அதுதான் வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் வந்து டீ தூள் தான். ஸோ சக்ரா எலைச்சி டாட்டா. எனக்கு இந்த எலைச்சி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலாக வந்து இந்த எலைச்சி இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஈவன் இப்போ நவம்பரில் நான் என் நாத்தனார் கல்யாணத்துக்கு இந்தியா போயிட்டு வந்தபோது இதே 250 grams தான் வாங்கிட்டு வந்தேன் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 8 to 9 months கிட்ட வந்துச்சு. ஸோ அதுதான் இவ்வளோ நாள் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் 8 months-ஆக. ஏன்னா நான் மட்டும் தான் இங்கே டீ குடிக்கிறேன், வேறு யாரும் டீ குடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு.
அண்ட் இப்போ காலி ஆகிடுச்சு. ஸோ பார்சல் வருதுன்னும் போது ஓகே ஒரு டீ தூளும் வாங்கி அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லியிருந்தேன். அதான் வாங்கி அமுச்சிருக்காரு. ஸோ டாட்டா எல்ஐச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இந்த பிராண்டு தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஈவன் பெங்களூரில் இருக்கும்போது குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கலை. நடுவில் நான் இந்தியா போனும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ திரும்பி இந்தியாவிலேருந்து வருதுங்க போது வாங்கி அமுச்சு விட சொன்னேன். ஸோ அதுதான் வந்து இருக்கிறது. அடுத்தது என்னது, ஏதாவது சீல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, என்னன்னு தெரில. டிமார்ட்லேருந்து தான் வாங்கியிருக்காங்க. டிமார்ட்டில் ரைஸ் பப்படம். ஓகே, கிஷனுக்கு வந்து வத்தல் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பேட் வத்தல், கலர் வத்தல் அந்த மாதிரிலாம் இப்போ ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ போன வாட்டி பேட் வத்தல் அந்த மாதிரிலாம் அமுச்சு விட்டாங்க. ஈவன் இப்போ கடைசியாக நான் துக்கான் போடும்போது கூட கிஷனுக்கு அந்த பேட் வத்தல் அங்கே இருந்துச்சு துக்கானில், இங்கே லக்சம்பர்கில். ஸோ பார்த்துட்டு அவன் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அண்ட் அதனால் வந்துட்டு அம்மா அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ கலர் வத்தல் பார்த்ததுனால டிமார்ட்டில் வாங்கி அமுச்சு விட்ருக்காங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 100 கிராம்ஸா 200 கிராம்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கி வத்தல் அமுச்சு விட்ருக்கிறார்கள். அம்மா தான் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நிலக்கடலை பருப்பு. நிலக்கடலை பருப்பு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சட்னி வந்து இதில் அரைச்சி சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் ராஜுவுக்கு சட்னி அரைச்சா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவருக்கு தனியாக அரைச்சிட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக சட்னி அரைப்பேன். ஈவன் இந்த சட்னி வந்து எனக்கு தெரிஞ்சு மிக்சியில் எனக்கு அந்த லெவலுக்கு டேஸ்ட் எனக்கு வர மாட்டேங்குது. அம்மியில் வச்சு அரைக்கிறது, எங்கள் அம்மா அம்மியில் அரைக்கலாம்னு சொல்லும் போதெல்லாம் அம்மியில் அரைக்கணுமான்னு சோம்பேறிலாம் நிறையா பட்டிருக்கேன். பட் அந்த டேஸ்ட்டு இப்போ எனக்கு அது கிடைக்கலங்கும் போது நான் ஃபீல் பண்ணுறேன். அம்மா சொன்னது கரெக்டு தானே, அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டு வரல. மற்றதில் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. பட் இந்த நிலக்கடலை சட்னி மட்டும் எனக்கு இன்னும் அந்த டேஸ்ட்டு வரமாட்டேங்குது. அந்த எங்கள் அம்மா அரைக்கிற டேஸ்ட்டு, எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்துக்கு எனக்கு அந்த நிலக்கடலை சட்னி வரல இன்ன வரைக்கும். ஸோ அதுதான் கேட்டிருந்தேன். இங்கே இந்த லோக்கல் இது கிடைக்காது. நான் லோக்கலில் தான் வாங்கிட்டுருக்கேன். லோக்கலில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நிலக்கடலை பருப்பு வாங்கி அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அமுச்சு விடுங்க அப்படின்னு அதுதான் அமுச்சிருக்காங்க. அடுத்தது மிளகாத்தூள். எப்போதுமே எனக்கு இந்தியாவில் இருந்தாங்க மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வரும். ஒவ்வொரு வாட்டி ஏதோ ஒரு ரீசன்னால வந்துடும். நான் லோக்கலில் வச்சுக்கிட்டது கிடையாது. ரேராக தான் லோக்கலில் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் வந்துடும். இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஒரு 2.5 வருஷமாக இப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கு. நடுவில் கொஞ்சம் வாங்கினேன், வாங்கலன்னா இல்லை. நடுவில் ஒரு வாட்டி இந்தியாவுக்கு லாங் டைம் வர முடியல, பார்சல் வரலங்கும் போது லோக்கல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் மேக்ஸிமம் எனக்கு இல்லை எங்களோட இது கிடச்சிரும், மிளகாத்தூள் மல்லித்தூள் இது. ஸோ அந்த மாதிரி தான் போன வாட்டி இந்தியா போனும்போது நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்கிட்ட இப்போதைக்கு வந்து சாம்பார் தூள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதுதான் போன வாட்டி நிறையா ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அம்மாவும் கொடுத்துருந்தாங்க, அத்தையும் கொடுத்துருந்தாங்க. அத்தை வந்து மிளகாத்தூள் தான், மிளகாத்தூளுக்கு பதிலாக மல்லித்தூள் சாம்பார் தூள் வந்து நிறையா அரைச்சிட்டாங்க. ஸோ சரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு சாம்பார் தூள் தான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்ன வரைக்கும் அவங்களோட சாம்பார் தூள் தான் ஓடிட்டுருக்கு. அந்த அம்மாவது இன்னும் அப்படியே இருக்குது. அதனால சாம்பார் தூள் அனுப்பாதீங்க, மிளகாத்தூள் தான் காலி ஆகிடுச்சு, அதனால் மிளகாத்தூள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஹோம்மேட் மிளகாத்தூள். அண்ட் அடுத்தது மஞ்சத்தூள். மஞ்சத்தூளும் அதே தான். மஞ்சத்தூளும் இன்ன வரைக்கும் அதே தான். நடுவில் வந்து காலி ஆகிடுச்சு. கீழே லாகிரி வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்தது ஹோம்மேடுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க மஞ்சத்தூள். என்கிட்ட நிறையா வந்திருக்கு இந்தியாவிலேருந்து, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? நாங்கள் என்கிட்ட அப்போ காலி ஆகிற டைமிங்கிறதுனால எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஈவன் லாஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து வரும்போது கூட என்கிட்ட இருக்குமா மஞ்சத்தூள், அதனால் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ காலி ஆகிடுச்சு. 8 months ஆச்சுல்ல, ஸோ காலி ஆகிடுச்சு. அதனால் மஞ்சத்தூள் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே வரும் அந்த லெவலுக்கு. ஹோம்மேட் தானே, ஸோ பக்காவாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா 1 வருஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் நான் பார்சல் போட்டது தான். இது நான் வந்து சில ஐட்டங்கள் பார்சல் போட்டிருந்தேன். ஷார்ட்ஸு, எஸ், ஆக்சுவலாக அது வந்து பேண்ட்டு, இதெல்லாம் வந்து பேண்ட்டாக போட்டிருந்தேன். இது வந்து 4 செட் ஆஃப் பேண்ட்டு அண்ட் இது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். இதுவும் வந்து ஒரு 4 செட்டுன்னு தான் நினைக்கிறேன். பர்பிள், ப்ளூ, பிளாக், ஆஷ் கலர் அண்ட் அகைன் பிளாக், அகைன் ஒரு பிளாக். ஓகே, ஸோ இது 5 செட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் நான். ஸோ அதுதான் வந்து வந்திருக்கு. ஈவன் கவரை கூட பிரிக்காமல் அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க அப்பா அம்மா. ஸோ அதுதான் இது நான் வந்து பார்சல் போட்டது. இந்தியாவில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் சில இது. ஸோ அதையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒன்று எவ்வளோ தூரம் வந்து கவர் போட்டு அதை பத்திரப்படுத்தி அனுப்பிச்சு விட முடியுமோ அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ இது வந்து அச்சு ஆக்சுவலாக நான் வச்சுருந்தேன். நான் இந்தியா போகிற மாட்டேன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன் நான். பட் எனக்கு இப்போ வேணும் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிவிட்டு நான் இண்டோலியத்தில் தான் வச்சுருந்தேன். இண்டோலியம் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சில்வரை விட ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. நான் போன வாட்டி இந்தியா போனபோது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இப்போ நான் இது மெட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இது எங்கள் அத்தை தான் வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ இது வந்து இண்டோலியத்தில் நான் திரும்பி போய் இப்போ சென்னை சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. ஸோ சென்னை சரவணா ஸ்டோர்ஸில் வந்து போய் கேட்கும்போது இண்டோலியம் வந்து ஸ்டாக் காலி இல்லை, வரத்துக்கு இன்னும் 1 வீக் ஆகும்ட்டாங்க. ஐயோ எனக்கு வேணுமே அப்படின்னு சொன்னபோது நான் தான் சொன்னேன், சரி பித்தளையில் இருக்குன்னா பாருங்கள், பித்தளையில் இருந்தால் வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இடியாப்பத்துக்கு கிஷனுக்கு ரொம்ப பிடிக்கும், இடியாப்பம் பிடிக்கிறது. ஸோ அதனால பித்தளையில் வாங்கி அமுச்சு விட சொன்னேன் அத்தையை. ஸோ அதுதான் பித்தளையில் வாங்கி அமுச்சு விட்ருக்காங்க. செம வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மாவா சொன்னாங்க. ஏன்னா அம்மாக்கிட்ட தான் பார்சல் எல்லாமே போச்சு. சென்னையில் வாங்கி சில ஐட்டங்கள் வந்து சென்னையிலேருந்து ட்ரிச்சிக்கு அம்மாட்ட அமுச்சு விட்டாங்க, அம்மா அப்பாட்ட. ஸோ அம்மா அப்பா தான் சேர்ந்து எல்லாத்தையும் கொரியர் அமுச்சு விட்ருக்காங்க. அதனால் இது அங்கே போனபோதே சொன்னாங்க, நல்லா வெயிட்டாக இருக்குடி அப்படின்னாங்க. ஸோ அதுதான் பித்தளையில் எல்லாச்சும் இருக்கிற மாட்டோம். இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கிறது. சில்வரில் எனக்கு அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக தெரியல, அதனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த இது வந்து எனக்கு அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேன் தெரியல. இந்த இது எனக்கு இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஈவன் கைப்பிடி வச்சதும் அம்மா போன வாட்டி வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு அது அமுக்கிறதுக்கு இடியாப்பம் வந்து நம்ம வந்து இங்கே பவுடர் தான், நான் கிரைண்டரில் ஆட்டி எனக்கு ஒழுங்காக வரவே வராது. வதக்கும் போது நான் சொதப்பிடுவேன். ஸோ அந்த பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணிங்கும் போது சில டைமில் டைட்டாக ஆகிடுச்சுங்கும் போது அமுக்கிறதுக்குள்ளார போதும் ஆகிடும். ஈவன் அந்த மாதிரி வாங்கி கொடுத்த அச்சு வந்து, ஆனால் அப்போயும் அம்மா வந்து இண்டோலியத்தில் அந்த 2 கைப்பிடி வைக்கிற மாட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பெங்களூரில் இருக்கும்போது. 2 வாட்டி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜு வந்து டைட்டாக இருக்குன்னு அவர் ட்ரை பண்ணுறேன், உடச்சிட்டாரு கைப்பிடியவை. ஸோ இங்கே அந்த மாதிரி உடச்சா வாங்குகிற லெவலுக்குலாம் முடியாது. திரும்பி நம்ம வந்து அனுப்புறதுக்கு அடுத்த 6 இல்லை 1 இயர் ஆகும் கொரியர் அனுப்புறதுக்கு. இங்கே லோக்கலில் கிடைக்காது. ஆனால் தான் இது ஸ்ட்ராங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கி அமுச்சு விட சொன்னேன். வாங்கி அமுச்சிருக்கிறார்கள். அடுத்தது இது அப்போ பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா அதிரசம் மாவு வந்து எப்படி 15 days தானே, நல்லா இருக்கும். ஏன்னா போன வாட்டி நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்தியாவிலேருந்து வரும்போது, டிசம்பர் மந்த்து வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அப்போ வந்து ஈவன் உடனே நம்ம தானே வர்றது, அதனால் வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டு வேணுங்கும் போது செஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு 10 daysக்குள்ளார வந்துடும்ல, சரி நீ வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டு நீ செஞ்சுக்கோ, நான் மாவு வந்து செஞ்சு அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இது. அப்பா இன்னைக்கு வருதுங்கும் போதே சொன்னார், எல்லாத்தையும் ஃபுட்டு இதெல்லாம் பலகாரத்தை மட்டும் நீ பார்த்துட்டு எதாக இருந்தாலும் செய் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் மாவு அமுச்சு விட்ருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இனிமேல் இது எந்த லெவலில் இருக்குது, என்னமா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது மல்லித்தூள். இதுவும்
மல்லித்தூள் வந்து நான் வரும்போது கொஞ்சமாக தான் கொண்டுட்டு வந்திருந்தேன். அடுத்தது நடுவில் வந்து காலி, அதாவது ரொம்ப கம்மியாக இருந்த மாட்டா இருந்துச்சு. நான் இந்தியாவிலேருந்து மல்லித்தூள் கொண்டுட்டு வந்தது. ஏன்னா போன வாட்டி அம்மா மல்லித்தூள் கொடுக்கல, அம்மா சாம்பார் தூளும் மிளகாத்தூளும் கொடுத்தாங்க, அத்தை மல்லித்தூள் கொடுத்தாங்க. பட்டு போன வாட்டி நான் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தேன், நான் தான் அதை தப்பு பண்ணேன். அண்ட் திரும்பி நடுவில் வந்து ஷனிகா வந்து இந்தியாவில் இருந்தாங்க. அப்போ நான் ஷனிகாட்டேருந்து வரும்போது சொல்லியிருந்தேன், நான் மெட்ராஸில் அங்கே பக்கம் தான் அப்படிங்கிறதுனால ஒரு 1 kg மல்லித்தூள் வந்து அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அடுத்தது ஒரு 15 to 10 days வரும்போது மல்லித்தூள் வந்துச்சு. ஸோ அது ஒரு 1 kgங்கிறதுனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 8 months மேலே ஓடிச்சு. இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் காலியாச்சு. அது வரைக்கும் அந்த 1 kgக்கு மேலே ஓடிச்சு மல்லித்தூள். ஸோ மல்லித்தூளும் காலி, அதனால் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதான் மல்லித்தூள் சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கொழுக்கட்டை மாவு. எஸ், கொழுக்கட்டை மாவு. இது வந்து அனில் பிராண்ட். போன வாட்டி 2 பேக்கெட்டுக்கு மேலே வாங்கி அமுச்சுட்ருந்தாங்க அம்மா. அதை தான் நான் வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இடியாப்பம் கிஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து இடியாப்பம் சுட்டால் நல்லா இருக்குது. ஈவன் கொழுக்கட்டையும் நான் போன வாட்டி சுட்டேன். இதில் கிட்டத்தட்ட 500ல் 3 பேக்கெட்டுக்கு மேலே நான் வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் போன வாட்டி. ஸோ அதுதான் நல்லா யூஸ் ஆச்சு. இந்த வாட்டியும் வந்து இங்கேயே லோக்கலில் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அனில் பிராண்ட் வந்து இங்கே துக்கானில், முன்னாடி இந்தியன் ஷாப்ஸில் இருந்ததில்லை இந்த பிராண்டு. அனில் பிராண்ட் இருந்ததில்லை, மற்ற பிராண்டு இருந்திருக்கு. மற்ற பிராண்டு எனக்கு ஆனால் அந்த லெவலுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைன்னு இல்லை, எனக்கு சூடாக வரல ஒழுங்கா அப்படின்னு தான் சொல்லணும். தண்ணி சூடாக வச்சு மிக்ஸ் பண்ணாலும் எனக்கு அந்த லெவலுக்கு மாவு வரல. பட் இந்த அனில் பிராண்ட் வந்து எனக்கு பக்காவாக வந்துச்சு. நான் போன வாட்டி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தபோது அம்மாட்ட தான் சொன்னேன், அம்மா சூப்பராக வருதுமா, எனக்கு இங்கே வாங்குகிற லோக்கல் பிராண்டு வந்து எதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த லெவலுக்கு வரல, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பட் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 months வந்து எனக்கு இங்கே துக்கானில் வந்து இந்த பிராண்ட் இப்போ கிடைக்கிது. ஸோ துக்கானில் வந்து நான் இப்போ இதே அனில் பிராண்ட் கிடைக்கிது. நான் சொன்னேன் அனில் பிராண்ட் வாங்கி அனுப்பிச்சுடவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லைம்மா இங்கே கிடைக்கிது, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் அவங்க வந்துட்டு இல்லை நான் ஒன்று அமுச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அமுச்சுட்ருக்காங்க. ஸோ அம்மா என்னதான் நம்ம சொன்னாலும் அம்மாவுக்கு அந்த பாசம் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் அவங்க வந்து ஆசையாக எனக்காகங்கிறத விட பேரப்பிள்ளைக்காக அமுச்சுட்ருக்காங்க. ஸோ பேரப்பிள்ளைக்கு வந்து இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும், நீ சொட்டு கூட இன்னும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு பேரப்பிள்ளைக்காக அமுச்சிருக்காங்க. அடுத்தது கிராம்பு. ஸோ கிராம்பெல்லாம் இங்கே கிடைக்காதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நிறையா மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே சில மசாலா ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது, இந்தியா போனால் தான். ஸோ போன வாட்டி நான் இந்தியா போனபோது எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலியாகிற நிலைமையில் இருக்குது இப்போ. ஸோ அதனால் நான் வந்து சொல்லியிருந்தேன், பட்டை கிராம்பு, அந்த அன்னாசி முக்கு இதெல்லாம் இங்கே கிடைக்காது. பட்டை கிராம்பு கிடைக்கும், ஆனால் வந்து என்னென்னா காஸ்ட்லி. நான் வாங்கி அமுச்சுட சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வாங்கி அமுச்சிருக்காங்க. கிராம்பு. இது கிராம்பு. அண்ட் இது மயில் மார்க்கில் ஸ்வீட்டு. இது எப்படி இருக்குது தெரியலங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் நான் யூஸ் பண்ணணும். ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து ஏன்னா 15 days ஆச்சு அப்படிங்கிறதுனால, 15 daysக்கு மேலேயே ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால, ஈவன் பார்சல் வருதுன்னு சொல்லும் போதே அப்பா சொல்லிட்டாரு, வீட்டிலேருந்து செஞ்சும் வந்திருக்கு. அண்ட் அதையுமே சொன்னார். ஸோ பார்சல் வருதுன்னும் போது பார்த்துட்டு நீ எதாக இருந்தாலும் இது பண்ண. ஈவன் கிஷனுக்கு வந்து உடனே எடுத்தோன்னே பார்சலை பிரித்தோன்னே கொடுத்துறாத, ஓப்பன் பண்ணி பாரு, டேஸ்ட் பண்ணி பாரு, இல்லை மோந்து பாரு, ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுடு, யூஸ் பண்ணாத, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து மயில் மார்க்கில் வந்து எனக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். மயில் மார்க்லன்னு இல்லை, அஸ்வின்ஸ்லேயும். இது வந்து அந்த ட்ரை நட்ஸ், இது போட்ட பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு மயில் மார்க்கில் கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் ரொம்ப நாள் கெட்டு போகாது, 10 daysனாலும் கெட்டு போகாது மேடம், அதனால் இதை வாங்கி அமுச்சு விடுங்கன்னு அங்கேயும் சொன்னாங்களாம். ஸோ எனக்கும் இது ரொம்ப பிடிக்குமேங்கிறதுனால வாங்கி அமுச்சு விட்ருந்தாங்க. பட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இது வந்து பார்த்துட்டு தான் இது பண்ணி ஆகணும். ஏன்னா 15 daysக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசித்து தான் சாப்பிட்ணும். அண்ட் அடுத்தது இது என்னன்னே தெரியலையே, ஐ திங்க்
கருவேப்பிலை பொடியா இல்லை முருங்கைக்கீரை பொடியான்னு தெரியல. ஐ திங்க் ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான். முருங்கைக்கீரை பொடின்னு தாங்க நினைக்கிறேன். ஆமாம், முருங்கைக்கீரை பொடி தான். ஏன்னா எங்கள் வீட்டில் மரமே இருக்குங்க, முருங்கைக்கீரை மரம். ஐயோ, பெரிய மரம் இருக்குது. ஸோ அது அப்போ வந்து இந்த பார்சல் அனுப்புகிற டைமிங்கில் வந்து மரத்தை ஃபுல்லாக வெட்டுனாங்க. கீரை நிறையா இருக்குது, நான் காய வச்சு பொடி மாதிரி பண்ணி தரவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிம்மா அமுச்சுடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ முருங்கைக்கீரை மட்டும்தான் இங்கே எங்களுக்கு லோக்கல்லையும் கிடைக்கிது. மற்ற எந்த கீரையும் லோக்கலில் இல்லை, இந்தியன் ஷாப்பில் கிடைக்கிறது முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை அண்ட் புளிச்சக்கீரை கிடைக்கும். சில டைமில் ஒரு சிவப்பு கீரை கிடைக்கும். அது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல, பேர் சொல்ல தெரியல. ஸோ அந்த 3 கீரை தான் நான் வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற கீரையை நான் பார்த்தது. அண்ட் லோக்கலில் வந்து பசலைக்கீரை, ஸ்பினச் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இந்த 4 கீரையை தவிர நாங்கள் இங்கே ரொம்ப தின்னதில்லை. ஆனாலும் வீட்டிலேருந்து வந்திருக்க முருங்கைக்கீரை பொடி. ஸோ முருங்கைக்கீரை பொடி வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதான் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சுட்ருக்காங்க பொடியாக. அதாவது இதில் நிறையா மசாலா ஐட்டமும் இருக்குது. இது என்னங்கிறத நான் அம்மாட்ட கேட்டுட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு வீடியோவாக நான் இதை போடுறேன், என்னென்ன செஞ்சுருக்காங்கன்ட்டு. அடுத்தது மிளகாத்தூள் முன்னாடியே பிரிச்சுட்டேன். இதுவும் ஏதோ கரம் மசாலாங்க. இதுவும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா. ஸோ போன வாட்டி வந்து அம்மா கரம் மசாலா பண்ணி கொடுத்துருந்தாங்க. சொன்னாங்க கலர் வந்து போன வாட்டியை விட இந்த வாட்டி வேறு மாட்டம் இருக்குடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி போட்டதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியலடி, போன வாட்டியை விட இந்த வாட்டி கலர் கொஞ்சம் மாறின மாட்டம் தான் இருக்குது வைஷு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எடுக்கும்போதே வாசனை வருது, நான் அதை இதாகலை. நல்ல வாசனையாக இருக்குங்க. கரம் மசாலா பொடி எனக்கு இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா. போன வாட்டி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க போன வாட்டி. பட் அதுவே எனக்கு கிட்டத்தட்ட இப்போ தான் பாட்டில் காலி ஆச்சு. ஐ திங்க் போன வாரம் தான் காலி ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ரேராக தான் கரம் மசாலா போடுவேன். அதனால் வந்துட்டு இப்போ தான் அம்மா கொடுத்தது ஹோம்மேடு. நான் பேக்கெட் நார்மலாக யூஸ் பண்ணவே மாட்டேன். கரம் மசாலா நான் வாங்கினதே கிடையாது. இப்போ குக் பண்ணும்போது சில டைமிங்கில் கரம் மசாலா போட ஆரம்பித்தேன். ஸோ அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்களேன்ட்டு திரும்பியும் கேட்டாங்க, பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் பத்திரமா வச்சு இது பண்ண வேண்டியதான். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி ஒரு 250 கிராம்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதுவே எனக்கு 8 மந்த்ஸ்க்கு மேலே வந்துச்சு. இது கிட்டத்தட்ட 1 kg கிட்ட இருக்கும் போலக்கு. 1 இயருக்கு மேலேயே 1.5 இயர்ஸ்க்கு மேலேயே இது கண்டிப்பாக வச்சுக்கேன். ஏன்னா நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சு யூஸ் பண்ண வேண்டியதான். அண்ட் இது ராகி மாவு. எஸ், ராகி மாவு வந்து ஜானகிராம்ஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ ஜானகிராம்ஸில் வாங்கி அமைச்சிருக்காங்க. அம்மாவே வீட்டில் செய்வாங்க ராகி. அப்போ அனுப்புகிற டைமிங்கில் மழை கொஞ்சம், அதனால் வந்துட்டு காய வச்சு இது பண்ண முடியல. ஈவன் என்கிட்ட அதான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் எல்லாமே வாங்கி அனுப்ப சொன்னேன். மிளகாத்தூள் வேணும், மல்லித்தூள் வேணும், பட்டைக்கிராம்பு வேணும், கரம் மசாலா வேணும் அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே சொல்கிறியே, இந்த கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வந்து கொடுத்து விடுமா, கேழ்வரகு மாவெல்லாம் என்கிட்ட இல்லைம்மா கொடுத்து விடுமான்னு சொல்கிறியா, உனக்கு நல்லதெல்லாம் வந்து நீ கேட்டுறாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், அம்மா இங்கேயே அதெல்லாம் கிடைக்கிதுமா, கம்பு இங்கே கிடைக்கிது. நான் வந்து கம்பு சோளத்துலலாம் தோசை போடுவேன். அம்மா தான் அதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ கம்பு சோளம்லாம் இங்கேயே கிடைக்கிதுமா, அதனால தான்மா நான் கேட்குறதில்ல. அண்ட் பவுடருமே இங்கே கிடைக்கிது, நல்லா தான் இருக்குது பவுடர்லாமும். ஸோ அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேம்மா, எனக்கு கிடைக்காதது மட்டும்தாம்மா உன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தேம்மா, எனக்கு வேணும்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து கோச்சிக்கிட்டாங்க என்கிட்ட அம்மா. நான் அதனால் சரி ராகி மாவு மட்டும் அமுச்சு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் ராகி மாவு அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ ராகி மாவு ஒரு ½ kg வாங்கி அமுச்சு விடுங்க. எனக்கு இதில் ராகியில் வந்து புட்டு செஞ்சு இப்போ சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த நார்மல் புட்டு, ரைஸ் புட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. ராகியில் வந்து அம்மா செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, தேங்காய் வெல்லம் வந்து மீடியமாக தான் இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மி வெல்லத்தில். அண்ட் கேழ்வரகு புட்டு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் இந்தியா போனால் அது சாப்பிடுவேன். ஈவன் இங்கே ரேராக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அதான்
சரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட சொல்லியிருந்தேன். அதான் அமுச்சு விட்ருக்காங்க. அடுத்தது இது வந்து ஸோ இது வந்து அன்னாசி மொக்கு, அன்னாசி பூ அப்படின்னு சொல்லுவோம்ல அது. போன வாட்டி வாங்கிட்டு வந்தது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, காலியாகலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ காலியாகிற நிலமன்னு சொல்லிட்டு எல்லா டிமார்ட்டில் நான் வாங்கி அனுப்ப சொன்னேன், பட்டக்கிராமி எல்லா வெரைட்டியும். அதுதான் வாங்கி அனுப்பிச்சி விட்ருக்காங்க, அன்னாசி பூ. அண்ட் அடுத்தது இது வந்து கிஷனுக்கு வந்து பேண்ட்டு. ஸோ கிஷனுக்கு வந்து இங்கே லோக்கலில் வந்து கலர் ட்ரெஸ் தான். ஸோ இங்கே லக்சம்பர்கில் பொறுத்த வரைக்கும் சரி கலர் ட்ரெஸ் தான் வந்து அவன் போட்டுட்டு போகணும். அண்டு கலர் ட்ரெஸ் வந்து ட்ரெஸ்ஸு பனியன்லாம் நிறையா வச்சுருக்கான், டிஷர்ட்டு. ஸோ பேண்ட்டு தான் வந்து அடிக்கடி சார் கிழிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ பேண்ட் வந்து கம்மியாகிடுச்சு. அண்ட் ட்ரௌசரும் வந்து இப்போ போட முடியாது கிளைமேட், ஏன்னா இப்போ செப்டம்பரில் முடிஞ்சிருச்சு, அக்டோபரில் சீசன் மாறிடும். ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஈவன் இப்போயே சீசன் மாறிடுச்சு, மழை தான் பெஞ்சிட்ருக்கு, வெயில் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ மாறிடுச்சுங்கிறதுனால பேண்ட்டு போடணும், கொஞ்சம் லாங் பேண்ட்டு அண்ட் கொஞ்சம் உள்ளன் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நான் தான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தேன், பேண்ட்டு கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹைட்டும் கொஞ்சம் ஹைட் வைஸ் அவன் வாங்கிட்டு வந்த முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த பேண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால முட்டிக்கு கீழே நிற்கிது, கொஞ்சம் கேப் தெரியுது, அதுவுமே அவனுக்கு குளிரும்ல. ஸோ அதனால் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் அங்கேருந்து இது பண்ணுறதுக்கு. இங்கே கிடைக்காதுன்னெலாம் இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதுனா டெய்லி வேருக்கு ஈஸியாக இருக்கும் அவனுக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 போட்டிருந்தேன், இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு செட்டு, இது வந்து 5 ஒரு செட்டை வாங்கியிருந்தேன். ஸோ ஆர்டர் போட்டிருந்தேன், அதுதான் இது. அடுத்தது பருப்பு. ஆக்சுவலாக 2 பருப்பு அனுப்பிச்சுட்ருப்பாங்க. எஸ், ஆமாம், இதை பாருங்கள், 2 பருப்பு அனுப்பிச்சுட்ருக்காங்க. பருப்பு வந்து என்கிட்ட இருக்குது, இல்லைலாம் இல்லை. ஈவன் நான் வந்து என்னென்னா ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணேங்க. நான் வந்து பெங்களூரில் இருந்த வரைக்கும் அம்மா வந்து ரேஷன் பருப்பு எனக்கு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னாலும் எங்கள் அத்தை, எனக்கு மொத்தம் 5 அத்தை, 5வது அத்தை பாக்கி அத்தை வந்து அவங்க பருப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட நிறையா இருக்குது பாப்பா, நீ எடுத்துகிட்டு போயிடு அப்படிம்பாங்க. ஸோ அவங்களும் பருப்பு கொடுப்பாங்க. பெங்களூரில் இருக்க வரைக்கும் எனக்கு வந்து ஒன்ஸ் நான் பெங்களூர்லேருந்து திருச்சி போகிறேனால எனக்கு கிட்டத்தட்ட 1 kg வந்துடும். நான் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் தின்னும்போது திரும்பி திருச்சி போகும்போது எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து வரும்போது கொண்டுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அம்மா கிட்டத்தட்ட ஒரு 3 kg கிட்ட பருப்பு கொடுத்துட்ருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்தியா வரும்போது, சாரி இந்தியாவிலேருந்து லக்சம்பர்க் வரும்போது. அதை தான் யூஸ் பண்ணேன். அப்புறமேட்டு இங்கே லோக்கலில் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நடுவில் இந்தியா போயிருந்த போதும் 2 வாட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணேன். இது வந்து ரேஷன் பருப்பு தான், ரேஷன் பருப்பு தான் அமுச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் பருப்பு சொல்லவே இல்லை. நான் ஒரு வாட்டி சமைச்சிட்டு இருக்கும்போது பருப்பு காலி, அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பருப்பு காலி வாங்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் வாங்கி அமுச்சு விடவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து இல்லைம்மா வேண்டாம், நான் இங்கே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஆனாலும் நான் கொஞ்சோண்டு அமுச்சு விட்றேன்டி அப்படின்னாங்க. அதுதான் ரேஷன் பருப்பு தான் அமுச்சு விட்ருக்காங்க. ரேஷன் பருப்பு வந்து அப்போ அந்த மந்த்து வந்து ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ரேஷன் பருப்பும் அப்புறம் நான் லோக்கலில் வாங்கியும் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ரேஷன் பருப்பு நல்லா இல்லை பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இது வந்து 2 சொன்னாங்க. சொல்லும் போதே பேக்கில் வந்து 2 பருப்பு வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து ரேஷன் பருப்பு, ஒன்று வந்து வாங்கினது, கடையில் வாங்கினது. ஸோ 2ஐயும் நீ யூஸ் பண்ணிக்கோன்னாங்க. இது வந்து ரேஷன் பருப்பு, இது வந்து நேஷ்னலில் அங்கே புதூரில் வந்து வாங்கினது, இடமலைப்பட்டி புதூர். ஸோ அங்கே வாங்கின ரேஷன் பருப்பு. ஸோ இது ஒரு 1/2 kg, இது ஒரு 1/2 kg, கிட்டத்தட்ட 1 kgக்கு வந்து பருப்பு அனுப்பிச்சுட்ருக்காங்க. சொன்னேன் நான் அவங்கள்ட்ட, ஆனாலும் வந்துட்டு இல்லை நீ வச்சுக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அத்தைகிட்ட கேட்டாங்களாம், பாக்கி அத்தைகிட்ட பருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். பட் அந்த பருப்பு வந்து ஏதோ ரொம்ப சப்பையாவோ பாசி பருப்பு சைஸுக்கு இருக்குது பாப்பா, நல்லா இல்லை, அதனால் இது வந்து என்னிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மாவை வந்து அமுச்சு விட்டாங்க. அண்டு வாங்கி அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ 2 பருப்பு வந்திருக்கு. அடுத்தது ஏலக்காய். இங்கே காஸ்ட்லிங்க, இங்கே ரொம்ப காஸ்ட்லிங்க.
அதனால தான் எல்லாமே பட்டை கிராம்பு வெரைட்டிஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஏலக்காய், அடுத்தது சீரகம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி வந்து எனக்கு வாங்கி அமுச்சு விட்ருந்தாங்க. போன வாட்டி ஆக்சுவலாக நான் 2 வாட்டி போனேன். செப்டம்பரில் ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன், டிசம்பரில் ஒரு வாட்டி, நவம்பரில் ஒரு வாட்டி போனேன். ஏன்னா நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வரும்போது வாங்கி கொடுத்துருந்தாங்க. டிசம்பரில் போன வாட்டி எடுத்துகிட்டு வராதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி 2 வாட்டி போனேன். ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது மிளகு சீரகம் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த இயர்லி இது வாங்குவாங்க, வருஷ சாமானம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வந்து சமயபுரம்னு எங்கள் ஃபேமஸ் இது கோயில். அங்கே வந்து வருஷ ஜாமானம் இது வந்து இயர்லி ஒன்ஸ் இருக்குது. மார்ச் மாதம் போடுவாங்க, மார்ச் ஏப்ரலில். ஸோ அதில் போய் வாங்கிட்டு வந்து தான் இது பண்ணுவாங்க. ஈவன் எனக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க பெங்களூரில் இருக்கும்போது. ஸோ போன வாட்டி போகும்போது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் வருஷ ஜாமானம் வாங்கி கொடுக்கல, இதுவாகவே ஐ திங்க் போத்தீஸில் போய் நாங்கள் வாங்கினோன்னு நினைக்கிறேன். போத்தீஸில் நல்லா இருக்குது, வா பாப்பா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தபோது எனக்கு எல்லாத்துலேயுமே மிளகு சீரகம் நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னா 1 kg வாங்கியிருந்தேன். கடுகும் வெந்தயம் வந்து நான் டெய்லி யூஸில் குடிப்பேன். நான் காலையில் வந்து வெந்தயம் ஊற வச்சு குடிக்க சொல்லுவாங்க அம்மா, அதனால் நான் குடிப்பேன். அதனால் வந்துட்டு அந்த வெந்தயத்தை தண்ணி குடிச்சிட்டு வெந்தயத்தையும் முழுங்கிடுவேன். ஸோ அதனால் வெந்தயமும் கடுகும் 1 kg, சீரகம், சோம்பு, மிளகெல்லாம் வந்து half kg வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு இப்போயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் எனக்கு காலி ஆகலை. எனக்கு தெரிஞ்சு காலியானது கடுகு மட்டும்தான். ஈவன் நான் வெந்தயம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே இங்கே லோக்கலில் நான் வாங்கினதே வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் நான் வந்து அந்த வெந்தயத்தையே எடுக்கலை. அதனால் இப்போ வந்து நான் வெறும் கடுகு சீரகம் சோம்பு மட்டும் வாங்கி கொடுத்து விடுங்கன்னேன். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. சீரகம் வாங்கி அமைச்சிருக்காங்க. சீரகம் அண்ட் சோம்பு அண்ட் மிளகு இது 3 வாங்கி அமுச்சு விட சொல்லியிருந்தேன். அண்ட் கடுகும் சொன்னேன், மேபி பேக்கெட்டில் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வாங்கி அமுச்சு விட சொல்லியிருந்தேன். இப்போ அதுதான் அமுச்சு விட்ருக்காங்க. அடுத்தது இது வந்து முறுக்கு மாவாகவே அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முறுக்கு மாவாக அமுச்சு விட்றேன், அப்படி இந்த முறுக்கு காலினா அவனுக்கு இதை சுட்டு கொடு, முறுக்கும் அமுச்சிருக்காங்க. ஸோ முறுக்கு மாவே அமுச்சு விட்றேன், தீபாவளி வேறு வருதில்ல, ஸோ வந்து நீ முறுக்கு மாவு வந்து யூஸ் பண்ணிக்கோ, சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாவாக அமுச்சு விட்றேன்னாங்க. அதான் அமுச்சு விட்ருக்காங்க. பாருங்கள் எத்தனை சீல், உள்ளுக்குள்ள ஒரு பேக்கெட்டு, அதுக்கு மேலே இன்னொரு சீல் போட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பக்காவாக பேக் பண்ணி அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ முறுக்கு மாவு இது. அடுத்தது இது என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. இது வந்து வளையல். எப்படிடி கொடுக்குறது, துணியில் வச்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் சொன்னேன் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அதை எங்கள் அப்பா செல்லோ டேப் வச்சு ஒட்டியிருந்தாராம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அப்படின்ட்டு அப்பயே சொன்னாங்க. ஸோ இது வந்து சாமி, இது குங்குமம், மஞ்சள், விபூதி அண்ட் வளையல். ஆடி மாதம் நிறையா வளையல் கொடுத்தாங்க, உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்துன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அதுதான் இது வளையல் வந்திருக்கு. அடுத்தது வத்தல், வீட்டில் போட்ட வத்தல். ஸோ 2 பேக்கெட் வந்திருக்கு. இது வந்து நார்மல் வத்தல், கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இது வந்து வெங்காய வத்தல். ஸோ இது வந்து எங்கள் வீட்லேயே வருஷம் போடுவாங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த வத்தல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சொல்லியிருந்தேன் வத்தல் வந்து கொடுத்து விடுங்கன்ட்டு. அதை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கல்பாசி, இது இலை, அண்ட் இது வந்து இது என்ன சொல்லுவாங்க, ஜாதிபத்திரி. எஸ், இதெல்லாம் இங்கே கிடைக்கும். இது ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் இலையும் அதே தான். கல்பாசி இங்கே கிடைக்கவே கிடைக்காது. நான் இது வரைக்கும் லோக்கலில் இங்கே கிடையவே கிடையாது, இந்தியன் ஷாப்லேயும். ஸோ வாங்கி அமுச்சு விட சொன்னேன், அதெல்லாம் வாங்கி அமுச்சிருக்காங்க. அண்ட் அடுத்தது கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வாங்கி அமுச்சிருக்காங்க அப்பா.
அண்ட் அடுத்தது வந்து முறுக்கு, வீட்டில் சுட்ட முறுக்கு. நான் இப்போ நடுவில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணும்போது அப்பாவும் கேட்டுட்டு இருந்தார், என்னென்ன இருக்குது எல்லாம் பத்திரமா வந்திருக்கான்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அம்மா வந்து சொன்னாங்க, முதல்ல முறுக்கை பிரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு கிஷனுக்கு கொடு, ஏன்னா பேரனுக்காக செஞ்சாங்களாம். ஸோ அதனால் சொல்லிக்கிறாங்க, சீக்கிரம் கொடு, நீ இன்னும் பிரிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. பேரனுக்காக செஞ்சதுங்கிறதுனால அவ்வளோ பாசமாக கொடுக்கணும், நீ இன்னும் பிரிக்கலையா அப்படின்ட்டு இருந்தாங்க. இருமா நான் பிரித்து கொடுக்குறேம்மா அப்படின்னு சொன்னேன். அதனால் முறுக்கை வந்து நான் இப்போ பிரித்து கிஷனுக்கு கொடுத்தே ஆகணும் ஃபஸ்ட்டு. அதனால் முறுக்கை ஓப்பன் பண்ணிடுறேன். இது மாதிரி 2 பாக்ஸ் வந்துருக்கு. இது ஒன்று அண்ட் இன்னொரு பாக்ஸ், 2 பாக்ஸ் வந்து முறுக்கு ஃபுல்லாக போட்டு கொடுத்துருந்தாங்களாம். அம்மா தான் சொன்னாங்க காமிக்கும் போது, டப்பா ஃபுல்லாக ஆக்கி கொடுத்துருந்தேன், எல்லாம் உடஞ்சி பாதியாக வந்திருக்குடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 பாக்ஸ் ஆஃப் முறுக்கு, இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். ஸோ 2 பாக்ஸ் ஆஃப் முறுக்கு வந்திருக்கு. இது வந்து வீட்டில் அம்மாவே செஞ்சது. ஸோ அம்மாவே பட்டர் எடுத்து செய்வாங்க. ஸோ அதுதான் இது. நான் இதை வந்து கிஷனுக்கு பிரித்து கொடுத்துட்டு வந்துடுறேன், இல்லைனா வந்து எங்கள் அம்மா அடுத்தது ஃபோன் பண்ணிடுவாங்க இன்னும் கொடுக்கலையான்னு. ஸோ இதை நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு வந்துடுறோம். ஸோ முறுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் நல்லா இருக்காதோன்னு கொஞ்சம் பயத்திலே இருந்தேன். ஸோ நன்றாக வந்திருக்கிறது முறுக்கு. இது வந்து அதே தான் இடியாப்ப தட்டு. இது தாங்க பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பட்டை வந்து ஒன்று பிரிச்சுருக்காங்கன்னு பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பேக்கெட் பிரிஞ்சிருக்கு. ஸோ என்னென்னா நிறையா கொட்டி இருந்துச்சு, பட்டையும் அமுச்சு விட்ருந்ததில். ஸோ அதுதான் பிரிஞ்சு வந்திருக்கு. அது இதில் மாட்டியிருக்கும் போலக்கு. ஸோ பிரிஞ்சிருச்சு பட்டை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அச்சு, இடியாப்பா அச்சு தான். ஸோ இதுவும் தான் வந்து நான் அதோட வாங்கி அமுச்சு விட சொல்லியிருந்தேன். இதுவும் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் இடியாப்பா அச்சு. ஏன்னா எனக்கு இங்கே இடியாப்ப தட்டாக இருந்துச்சு, எனக்கு அதை விட இது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாட்டா இருந்துச்சு. ஈவன் அச்சுக்கே எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப பெருமையாக அது வந்து எங்கள் அத்தை வாங்கி கொடுத்து அமுச்சுட்ருந்தாங்க. இதுவும் எங்கள் அத்தை வாங்கி அமுச்சது தான் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து. ஸோ அந்த அச்சு வந்து ரொம்ப கனமாக, அது பித்தளையில் வாங்கி கொடுத்தது வந்து பெருமையாக எங்கள் அத்தைங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்களாம், பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக வாங்கி கொடுத்து அமுச்சு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சில ஐட்டம் வந்து கேப்பில் வந்து நான் வாங்கி ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ஐட்டங்களும் இதுக்கு நடுவில் இருக்குது. அதெல்லாம் நான் அப்போ கேட்டேன் அப்பாட்ட, அதெல்லாம் எங்கப்பா அதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்குள்ளார இருக்குது தட்டுக்குள்ளார அப்படின்னு சொன்னார். ஸோ சேஃப்டியாக எங்கள் மாமா வச்சு அமுச்சுட்ருக்காரு. அதை வந்து அப்பா அப்படியே வந்து அமுச்சு விட்டதா சொன்னாங்க. ஸோ அதுதான் இது வந்து தட்டு வந்து சரவணா ஸ்டோர்ஸில் அத்தை வாங்கி அமுச்சு விட்டது. அண்ட் இது வந்து ரெண்டுமே வந்து நான் கொரியர் ஒன்று போட்டிருந்தேன், அதுதான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னென்னா, நான் வந்து ஒரு இது மாதிரி நெக் செயின் மாதிரி போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். இதுவும் அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். எஸ், இதுவும் ஒரு செயின் பெண்டன்ட் மாதிரி. இது ரெண்டும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தேன். ஸோ அதை சேஃபாக அந்த பிளேட்டுக்கு நடுவில் வச்சு மாமா அமுச்சிருக்காங்க. அண்ட் அப்பா அதை ஓப்பன் பண்ணல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் இது ரெண்டும். அண்ட் அடுத்தது இதுவும் ஏதோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான், என்னான்னு தெரியல. இது வந்து நான் கன்சீலருக்கு வந்து ப்ரெஷ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கன்சீலருக்கு வந்து நல்ல ப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறதுக்காக ஸோ கன்சீலரோட ப்ரெஷ்ஷு தான் நான் வாங்கியிருக்கேன், அதுதான் இது. அண்ட் மஞ்சக்கயிறு வந்து நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குங்குமத்தோடு அமுச்சு விட்ருக்காங்க. அது பிரிஞ்சு வந்திருக்கு, சில இது மட்டும் பிரிஞ்சு வந்திருக்கு. அண்ட் கறி வடவங்க, இது ரொம்ப எனக்கு போன வாட்டி கொண்டுட்டு வந்திருந்தேன். ஸோ அது இருக்குது. போன வாட்டி அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணாங்க. அம்மா வீட்டில் செய்வாங்க, அம்மாச்சி எல்லாருமே செய்வாங்க. அம்மாச்சி முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ அம்மாவே எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. மொத்தம் 4 பேக்கெட்டே இன்னும் சொன்னாங்க, 3 தான் இருக்கிறது. இன்னும் 2 1 இன்னும் 1 எங்கே. ஓகே, மொத்தம் 4 பேக்கெட். கறிவடத்தை நான் ஆல்ரெடி ஒன்று போட்டேனா இல்லை. ஸோ இது வந்து கறிவடவும் என்னோடய ஃபேவரட். இது தான் வந்து நான் புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அம்மாவே போட்டு கொடுப்பாங்க. போன வாட்டி அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 உருண்டை.
இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலி ஆகிடுச்சுன்னா இப்போ திரும்பி அடுத்தது கொரியர் அனுப்பிச்சி விட முடியாதுல்ல. ஸோ அம்மாட்ட சொன்னபோது நான் இன்னும் போட்டேன்னா 1 மந்த்துக்கு மேலே ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜானகிராம்ஸில் வாங்கி அனுப்பிச்சி விட சொல்கிறேன் அப்பாவை அப்படின்னாங்க. ஸோ ஜானகிராம்ஸில் தான் வந்து கிட்டத்தட்ட 5 உருண்டை அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. 5 பேக்கெட்டு. இன்னும் ஒன்று எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ 5 பேக்கெட் ஆஃப் கறி உருண்டை, கறி வடவும் 5 பேக்கெட் வந்து வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஒன்று 2 கிட்டத்தட்ட 10 இருக்கிறது கறி வடவும். இதில் 4, இன்னும் 2 எங்கே இருக்குன்னு தெரில. அண்ட் அகைன் சேம் பட்டை அண்ட் சீரகம் எல்லாம் வந்து 200 கிராம்ஸாக வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால் அது. அடுத்தது கடுகு வந்து நான் பெரிய கடுகாக வேணும்னு சொல்லி கேட்டேன். அதனால் கடுகு எல்லாம் மளிகை சாமானம் தாங்க நிறையா வந்திருக்கு. டிமார்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கடுகு 1/2 kg. அண்ட் இது வந்து இதுக்கு பேர் வந்து மராட்டி முக்கு. எஸ், மராட்டி முக்கு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப வந்து இந்த இதில் இது போடுறது பிடிக்கும். பிரியாணி இது ஐட்டம்ஸில் இது இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் லோக்கலில் வாங்கி அனுப்பிச்சுட சொன்னேன். ஸோ எங்கள் ஊர் சந்தையில் விற்கும். ஒவ்வொரு பேக்கெட்டும் 10 ரூபாய் என்னன்னு நினைக்கிறேன். 10 ரூபாயோ 20 ரூபாயோ எனக்கு ரேட் தெரியல. ஸோ அது வாங்கி அனுப்பிச்சுட சொன்னேன். அதுதான் இது திரும்பி கிராம்பு அண்ட் அகைன் கல்பாசி அண்ட் அகைன் மராட்டி மூக்கு. ஸோ கல்பாசி கிராம்பு எல்லாத்தையும் திரும்பி வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. நிறையா வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அண்ட் இலை அகைன் 50 கிராம்ஸ். இது டிமார்ட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ போன வாட்டி இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த வாட்டி திரும்பியும் வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அண்ட் அகைன் பட்டை ஆக்சுவலாக காலி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ கரெக்டான டைமிங்க்கு வந்திருக்கு. அண்ட் இது வந்து அந்த கொல்கட்டைக்கு வச்ச ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ இதையும் வந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. அண்ட் அடுத்தது ரிப்பன் பக்கோடா. இது வந்து என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும், கிஷனுக்கும் பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியேங்க, நானே என் பையன் என் வீட்டுக்காரர் எல்லாருமே இதில் வந்து அடிச்சுக்குவோம். ஆல்ரெடி ஈவன் சொல்லியே தான் எங்கள் அம்மா அமுச்சுட்டாங்க. அவருக்கு கொடு, ராஜுவுக்கு தனியாக எடுத்து வச்சிரு, அவர் இது பண்ணுங்க. ஏன்னா முன்னெல்லாம் பெங்களூரில் கொடுத்து விடும்போது சில டைம் காலி பண்ணிடுவேன், என்கிட்ட காணோம்பாங்க. அதுலேருந்து வந்து தனித்தனியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு தனியாக பேக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க, ராஜுவுக்கு தனியாக பேக்கெட் போட்டு கொடுத்துட்ருவாங்க. ஸோ இதை வந்து அவர்கிட்ட கொடுத்துரு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ இதையும் நாங்கள் பிரித்து பார்க்கணும். முறுக்கு நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ரிப்பன் பக்கோடாவும் ஒழுங்காக இருக்கா, நல்லபடியாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஐ திங்க் ஸோ நல்லா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முறுக்கே நல்லா இருக்குங்கும் போது இது ஆக்சுவலாக வீட்டில் செஞ்சது, அதனால் நல்லா இருக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்தது கொஞ்சம் நாங்கள் இருக்கிறது அகைன் கிஷனுக்கு பேண்ட்ஸு. நான் நிறையா செட்டு போட்டேன், ஏன்னா அவனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வெரைட்டிஸ் போட்டிருந்தேன். அதில் இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஸோ மொத்தம் 3 செட்டு போட்டிருந்தேன். 3 செட்டுமே வந்துருச்சு. ஸோ அதுதான் இது அவனுக்கு கிஷனுக்கு போட்ட பேண்ட்டு. ஏன்னா நிறையா தேவைப்படும் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். அண்ட் மைசூர் சாண்டில் சோப்புங்க. ஆக்சுவலாக என் வீட்டுக்கார் வந்து மைசூர் சாண்டில் சோப்பை தவிர வேறு எந்த சோப்புலையும் குளிக்காத மனுஷங்க. லக்சம்பர்க் வந்ததுலேருந்து மைசூர் சாண்டலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. லோக்கல் பிராண்டு சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே சில டைமிங்கில் வந்து அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார், மைசூர் சாண்டல் சோப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரேட்டு ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒரு சின்ன மைசூர் சாண்டல் அந்த 200 கிராம்ஸ் இதுவே வந்து 4.25, அதாவது 425 ரூபா. நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு சின்ன மைசூர் சாண்டல் சோப்பு. இந்த வாட்டி துக்கான் போகும்போது தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் வந்துட்டு சென்னையிலேருந்து வாங்கி அமுச்சுவிட சொல்லியிருந்தேன் அத்தேட்ட. ஸோ அதனால் அவங்க வந்து பெரிய இதுவாக நான் வாங்கி அமுச்சுட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுதான் அமுச்சுட்ருக்காங்க அத்தை. இது வந்து 1 and 2 மைசூர் சாண்டல் பேக்கெட். இது அவருக்காக தான், ராஜுவுக்காக 2 வந்து பெரிய பெரிய மைசூர் சாண்டல் பேக்கெட் வந்து வாங்கி அமுச்சுட்ருக்காங்க. ஸோ மைசூர் சாண்டல் சோப். அண்ட் அகைன் இது வந்து எஸ், இது வந்து கிஷனுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. இது வந்து கிஷன் வந்து ஆர்டர் போட்டாங்க. இங்கேருந்து லிங்க் அனுப்பிச்சி விட்ருந்தான், என் தம்பி அரவிந்த் தான் அனுப்பிச்சி விட்ருந்தான்.
ஸோ அவன் வந்து ஆர்டர் போட்ட ட்ரெஸ்ஸுங்க. அவன் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்பைடர்மேன் இது, அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் இந்த பொம்மை போட்டது, அண்ட் இன்னும் ஒரு ட்ரெஸ் ஆம்ஸ்டர்டம் இது நாசா இது. ஸோ இந்த 3 ட்ரெஸ்ஸும் வந்து கிஷனா செலக்ட் பண்ணது. நான் போட்டோன்னு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸோட இதில் இது பண்ணுறேன், நான் ஃபோட்டோஸையும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து நாசா ட்ரெஸ்ஸு. பிரிச்சுருவோமா? பிரிப்போம் இருங்க. ஸோ இது ஒரு ட்ரெஸ்ஸுங்க. இது என்ன பேருன்னு என் பையன்கிட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலாக இது வந்து இப்படி மாறும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வரும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வேணும்னு கேட்டு அவன் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி திருப்புனா வேறு ஒரு உருவம் வரும்னு நினைக்கிறேன். இருங்க திருப்பி பார்ப்போம். எஸ், பேட்மேன் அண்ட் அயன்மேனு நினைக்கிறேங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, என் பையன் தான் சொல்லுவான். ஸோ இது வந்து மாறிடுது பாருங்கள். அது வந்து ரெட்டுக்கு, இது வந்து இதுக்கு. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் செலக்ட் பண்ணான். கிட்ஸ் வில்லாலேருந்து என் தம்பி வந்து லிங்க் அனுப்பிச்சி விட்டுட்டான். ஸோ என் பையன் தான் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணது. இது ஒன்று. அண்ட் இது வந்து பேண்ட்டு நான் கேட்டிருந்தேன், ஒரே ஒரு பேண்ட் மட்டும் போடு, ஏன்னா நான் நிறையா போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால என் தம்பிகிட்ட ஒரே ஒரு பேண்ட் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அது அண்ட் இந்த நாசா ட்ரெஸ்ஸு இதுவும் அதே தான். இது வந்து இதாகும், ஒரே நிமிஷம். இந்த மாதிரி இதாகிற மாட்டோம். ஸோ நாசா ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த 3 வந்து என் பையனோட செலெக்ஷன். கிஷன் இங்கே பார், உன்னோட ட்ரெஸ் வந்துருச்சு. From India? From India? Yeah. So I see the ribbon pakoda. Yeah, ribbon pakoda. Ribbon pakoda பார்த்தனா. So happy ஆயிட்டாரு. So இதெல்லாம் அவனுக்கு வந்த ட்ரெஸ்ஸுங்க தான். அண்ட் இது வந்து என் மாமியார் வீட்டிலேருந்து வாங்கி அனுப்பிச்சுட்டாரு. இது எங்கள் அத்தை வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களும் அதே தான், ஸ்பைடர்மேன் கேட்டான் அப்படிங்கிறதுனால ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸுங்க. ஸோ ஸ்பைடர்மேன் அவன் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்ட்டு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸாக தேடியிருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் தான் ட்ரெஸ். அண்ட் இதுக்கு வந்து ட்ரௌசர், ஸோ ஷார்ட்ஸ் அண்ட் பனியன் மாதிரி வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இது வந்து எங்கள் அத்தை வந்து பர்த்டேக்கு, கிஷன் பர்த்டேக்கு வாங்கி அனுப்பிச்சுட்ற ட்ரெஸ்ஸு. அடுத்தது இது என்னது, இது என்ன பீஸாக தாங்க தெரியும், நிமிஷம் பிரிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா மைசூர் பாக்கு. ஐயோ, இதுக்கு தாங்க ரொம்ப நான் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, சீரியஸாக சொல்லணும்னா. என்னம்மா? வாட்? ஸோ மைசூர் பாக்குங்க. ஆக்சுவலாக ஸ்வீட் வந்து 2 வாரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சாப்பிட்லன்னுலாம் சொல்ல மாட்டேன் சுத்தமாக. எப்போயாச்சும் வந்து டீ குடிக்கும்போது சுகர் போட்டுக்கிறேன், போடலன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ சுகர் ரொம்ப சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த மைசூர் பாக்குக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தேன். இது எங்கள் அம்மா வீட்லேயே செஞ்ச மைசூர் பாக்கு. இந்த வாட்டி நல்லா வேற வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒவ்வொரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதும் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், மைசூர் பாக்கு வருது, மைசூர் பாக்கு வருது, மைசூர் பாக்கு வருது அப்படின்ட்டு. அது டிலே ஆக ரொம்ப ஃபீலிங்கில் உட்காந்துருந்தேன். ஃபைனலி மைசூர் பாக்கு வந்துருச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததுக்கு வருகிறேன். மைசூர் பாக்கு சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க நீ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாத, ஏன்னா வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் 15 days ஆச்சு, அதனால் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள், சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் வீட்டிலேருந்து வருது அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஹோப்பில் இருந்தேன், கெட்டு போகாது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எம்மிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சாப்பிட தான் போகிறேன். மைசூர் பாக்கு, ரிப்பன் பக்கோடா, முறுக்கு எல்லாமே வந்து சிக்குவாடு அடிக்கலை, இதாகலை. ஸோ வீட்டில் செஞ்சது அண்ட் வீட்டில் பட்டர் போட்டு தான் செஞ்சுருக்காங்க. அதனால் சூப்பராக இருக்குது. யம்மி, ஐ லைக் இட். நான் கண்டிப்பாக சாப்பிட தான் போகிறேன். அண்ட் இது என்னதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து தோசை கரண்டி. ஏன்னா இங்கே நான் வந்து இண்டக்ஷன் இது கிடையாது. நான் வந்து போன வாட்டி போகும்போது
இந்தியாவிலேருந்து வரும்போதே வந்து கேஸ்ட் அயன் தோசைக்கல் வாங்கிட்டு வந்துட்டேன். செம்ம வெயிட்டுங்க, அது கிட்டத்தட்ட 5 kgக்கு இருக்கும் இருக்கும். அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் தோசை கரண்டி வாங்கிட்டு வரல, கட்டை தான் வச்சுருக்கேன். கட்டை எனக்கு சரியாக வரல. சில டைம் பிடிச்சிடுச்சு, ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா தேய்க்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் தோசை திருப்பி ஒன்று வாங்கி அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் தோசை திருப்பி ஒன்று வாங்கி அமுச்சு விட்ருக்காங்க அம்மா. அதை தான் வந்து பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பஜ்ஜி மிக்ஸ். ஜானகிராம்ஸ் போனால் வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மா இதெல்லாம் வாங்கி தான் அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ ஜானகிராம்ஸ் போனதுனால பஜ்ஜி மிக்ஸ் ஒன்று வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அடுத்தது அகைன் அது வந்து முறுக்கு இந்த வத்தல் பார்த்தீங்க, வெங்காய வத்தல், நார்மல் வத்தல், இது வந்து நீட்டா வத்தல். ஸோ மொத்தம் 3 வெரைட்டிஸ் போடுவாங்க. ஸோ அதுதான் அனுப்பிச்சுட்ருக்காங்க. அண்ட் நீட்டை வத்தலும் வந்திருக்கு. ஸோ அதுதான் இது நீட்டை வத்தல். ரொம்ப இல்லை, காலியாகிடுச்சு. அடுத்தது இதுவும் அதே மைசூர் பாக்கு தான் நினைக்கிறேன். ஸோ 2 பாக்ஸாக மைசூர் பாக்கு அமுச்சுட்ருக்காங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று ஆல்ரெடி பிரிச்சுட்டேன், இது 2வது பாக்ஸு. அண்ட் இது வந்து அடாப்டர். எஸ், யூனிவர்சல் அடாப்டர் வந்து நான் கேட்டிருந்தேன். ஏன்னா என்னோடது இங்கே இதாகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு யூனிவர்சல் அடாப்டர் வாங்கி அமுச்சுடுங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து வேறு ஏதோ வாங்கிட்டார் அப்பா, அப்புறம் திரும்பி மாற்றி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி யூனிவர்சல் அடாப்டர் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்று தான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அது நடுவில் ப்ளக் வந்து லூஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெண்டு வந்து நடுவில் இந்தியாவிலேருந்து வந்தவங்க கீர்த்தி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் அப்பா ஒன்று வாங்கி அமுச்சு விட்ருக்காரு யூனிவர்சல் அடாப்டர். இது என்னன்னு தெரியவில்லையே. இதுவும் ஏதோ ஒரு ஜுவல் இது தான் நினைக்கிறேன். ஸோ எஸ், இது வந்து இன்ஸ்டாகிராம் இதுலேருந்து நான் பார்த்து போட்டிருந்தேன் சென்னைக்கு. ஸோ அதுதான் இது. அண்ட் அகைன் சோம்பு 2 பேக்கெட், எல்லாமே 2 பேக்கெட், 200 கிராம் 200 கிராம், கடுகு, மிளகு, சீரகம் எல்லாம். ஸோ இது சோம்பு. அண்ட் இலை. ஸோ இலை வந்து இன்னும் இலை, சீரகம், கிராம்பு எல்லாம் திரும்பி வாங்கி அமுச்சு விட்ருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து இன்னொரு ரிப்பன் பக்கோடாங்க. ஸோ 2 ரிப்பன் பக்கோடா வாங்கி இது பண்ணி விட்ருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 2 ரிப்பன் பக்கோடா பாக்ஸு. அண்ட் அடுத்தது வந்து இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல். இது என்னன்னு தெரியல, பிரித்து பார்த்தா தான் தெரியுது என்ன போட்டேன் அப்படின்னு. எனக்கே மறந்து போச்சுங்க. மிக்சர் ஜார் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ மிக்சர் ஜார் வந்து இங்கே நான் வந்து இங்கே மிக்சிலாம் கொண்டுட்டு வரல. ஸோ லோக்கலில் தான் நான் வந்து ஒரு இண்டியன்ட்டு மிக்சர் ஜார் மிக்சியே வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு அந்த லெவலுக்கு அந்த மிக்சி வந்து இன்னும் நான் இதாகலை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண பிராண்டுனாலையா இல்லை பழசுனாலையா தெரில, எனக்கு இன்னும் அது வந்து இதாகலை. மேபி குட்டி ஜார் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மற்றபடி எதுவும் யூஸ் பண்ணலை. அதனால் நடுவில் அம்மா இந்தியா போகும்போது அவங்களோட ஒரு மிக்சி வந்து குட்டி இந்த மாதிரி இருக்கிற மிக்சி இது வந்து எனக்கு கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த குட்டி ஜாரு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஏன் கெட்ட நேரம் தான் நினைக்கணும், என்னோடய பேட் லக்குன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எப்போ பாரு நான் பத்திரமா வச்சுக்குவேங்க என்னோடது எல்லாமே. இந்தியாவில் நான் பெங்களூரில் யூஸ் பண்ண மிக்சி இதே மாதிரி நான் 2 வச்சுருந்தேன். நார்மல் மிக்சி பிரீத்தி ஒன்று, இந்த மாதிரி ஒரு மிக்சி ஒன்று டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ 2மே நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, இங்கே வந்து நான் வந்த நேரம் எங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வந்தது வந்து இந்த கார்னர் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இது வந்து இந்த குட்டி ஜாரில் ஃபஸ்ட்டு இது உடஞ்சிது, அடுத்தது இது உடஞ்சிது. ஒரு இதை வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், கடைசியில் அதுவும் உடஞ்சிருச்சு ஒரு நாள். ஸோ குட்டி ஜார் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் சரி ஆன்லைனில் போடலாம், வருதில்ல, அதனால ஆன்லைனில் போடலான்னு சொல்லிவிட்டு இதுவும் அண்ட் இதில் 2 ஜார் இது இருக்குது. ஸோ 2யுமே போட்டுருங்க. இது ஒன்று, ஆமாம் இது ஒன்று. ஸோ 2 ஜாராக போட்டேன். இது ஜூஸர் ஜாரு. ஆனால் இந்த ஜூஸர் ஜார் என்னோடது பழசு வந்து இன்னும் நல்லா தான் இருக்குது, அது நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. பட் 2ம் சேர்ந்து வர மாட்டே தான் இருந்துச்சுங்கிறதுனால நான் 2யுமே போட்டேன். ஈவன் இது வந்து மிக்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் யூஸ் பண்ணலாம், 2 விதமாக யூஸ் பண்ணுற மாட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் மிக்சியில் யூஸ் பண்ணுற மாட்டே இருக்கட்டும் தான் போட்டேன். ஸோ 2மே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, மிக்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக. ஸோ அவ்வளோதான், முடிந்தது. ஒரு வழியாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் உங்களுக்கு திரும்பி நான் வந்து காமிக்கிறேன் வீடியோவை.
முடிச்சிட்டேன். ஸோ பட்டை மட்டும் அந்த கிழிஞ்சதுனால அது மட்டும் சில இது கொட்டியிருக்கு. அண்ட் மஞ்சத்தூள் பாருங்கள், மழை போல் குமித்து வைத்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். முறுக்கு சாப்பிட்றியா பட்டோ? முறுக்கு ரிப்பன் பக்கோடா பிரித்து சாப்பிட்றியா? இந்தா பிரித்து சாப்பிடு. ஸோ இதை கொடுக்குறேன். ஸோ என் பையன் வந்து ரொம்ப சின்சியராக, இங்கே வா பிரித்து தரேன் பட்டோ, இங்கே வா. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. முறுக்கு ரிப்பன் பக்கோடாவும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம், நன்றாக உள்ளது. இதுதான் இனிமேல் எங்களுக்கு தீனி. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நான் முடிச்சாகணும், ஏன்னா 2 வாரம் ஆகிடுச்சு. பட் நல்லா இருக்குது, அதனால் நான் சாப்பிட்ருவேன். இப்போ என் பையன் முறுக்கு டப்பாவை வாங்கிட்டு போயிட்டான். பார்சல் வந்து ஒரு வழியாக வந்து முடிஞ்சிச்சுங்கிறதே வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 3 மந்த்ஸுங்க ஒவ்வொரு வாட்டியும் மாறி மாறி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாட்டேன் தான் பக்காவாக இதாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி பார்சல் வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் பிரிச்சுட்டேன். இதெல்லாம் திரும்பி நான் ஏற கட்டணும், எல்லாத்தையும் இது பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்படியே குமிச்சு வச்சுருக்கேன் மழை போல். உங்களுக்கு திரும்பி பார்த்தா பின்னாடி பார்த்தா தெரியும். எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு வைக்கணும். அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். இன்னமும் எனக்கு தெரியலை ஏன் கஸ்டம்ஸில் வந்து இத்தனை நாள் வச்சுருந்தாங்கன்னு. மேபி தெரிஞ்சிருந்தால் நான் அவங்களுக்கும் சொல்லியிருப்பேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் எனக்கும் தெரியலை ஏன் கஸ்டம்ஸில் அத்தனை நாள் இருந்துச்சுன்னு. ரொம்ப பெரிய ப்ராசஸாக போச்சு. கிட்டத்தட்ட போன மண்டே நினைக்கிறேன், போன மண்டே போச்சு கஸ்டம்ஸ்ட. 1 வீக் ஆச்சு. திரும்பி அடுத்த வீக் வந்தபோது எங்களுக்கு லிட்ரலி என்னடா பண்ணுறது. நான் கால் பண்ணி கேட்டால் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. மெயில் பண்ணேன் ஃபஸ்ட்டு, சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. கஸ்டம்ஸ் என்ன டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் அமுச்சு விட்டுட்டேன். அவங்க கஸ்டம்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2-3 நாளாக ரிப்ளை இல்லை. திரும்பி நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டேன். என்னம்மா? திரும்பி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டபோது அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சென்டரை வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் இது பண்ணலாமா, நம்பர் எதுவும் அனுப்பணும் அப்படிங்கிற மாட்டோம் சொன்னாங்க. நாங்கள் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது, அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்கள நான் வந்து திரும்பி அப்பா போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அண்ட் அம்மா திரும்பி அம்மா போய் கத்தி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக ஃபைனலாக கஸ்டடியிலேருந்து ஈவன் என் ஃப்ரெண்ட் பிரவீன் கூட வந்து கஸ்டம்ஸ்லேயே போய் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். நேற்றுக்கு போய் கஸ்டம்ஸில் கேட்டார், பார்சலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் பயமாகவே போயிடுச்சு. ஏன்னா லக்சம்பர்க் கஸ்டம்ஸில் தான் இருக்கிற மாட்டம் தான் எனக்கு காமிச்சது. ஸோ ஐயையோ பார்சல் காணோமா அப்படிங்கிற மாட்டம் தான் போயிடுச்சு. கொஞ்சம் பயந்து தான் போனேன், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பியும் வந்து அவங்க வந்து என்னென்னா கஸ்டடி இதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்தாங்க, இதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபோன் பண்ணாலும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அப்டேட் ஆகிருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாட்டோம். திரும்பி நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேட்டதுக்கு வந்துருச்சுங்க, கால் பண்ணி கேட்டோம். ஸோ கேட்டபோது பார்சல் வந்துருச்சு, இன்னும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க் காட் ஒரு வழியாக வந்துருச்சா அப்படிங்கிற மாட்டம் தான் தோணுச்சு. ஸோ ஃபைனலி இன்றைக்கி கொரியரும் வந்துடுச்சு, நான் வாங்கிட்டேன். இதுக்கு நான் டேக்ஸ் வந்து 54 euros பே பண்ணியிருக்கேங்க. அதாவது நம்ம ஊர் கணக்குக்கு 5400 பே பண்ணியிருக்கேன். ஏன்னா வெயிட் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால. இது வரைக்கும் நான் 30s தான் பண்ணியிருக்கேன். 30 to 35 தான் நான் பே பண்ணியிருக்கேன். இவ்வளோ பே பண்ணதில்லை. நான் மேக்ஸிமம் 50 வரும் அப்படின்னு நினச்சேன். 54 வரும்லாம் எதிர்பார்க்கல. 54 euros 28 cents. ஸோ 5400 பே பண்ணியிருக்கேன் டேக்ஸுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.